வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் எஸ்ஆர் டெக். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபரை கூடிய சீக்கிரம் ரீச் பண்ண போகுது. ஸோ அப்படி ரீச் பண்ணோடனே நான் ஒரு கிவ் அவே தரலாம்னு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சப்ஸ்கிரைப்டு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நம்ம 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணோடனே லாஸ்ட்டு 20 வீடியோ இல்லை ஒரு லாஸ்ட்டு 30 வீடியோஸில் எந்த வீடியோவுக்கு அதிக லைக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அண்ட் அதில் யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதில் ரேண்டமான முறையில் ஒரு வின்னரை சூஸ் பண்ணி ஒரு 500 ரேஞ்சில் ஒரு நெக் பேண்ட் இல்லைனா ப்ளூடூத் ஸ்பீக்கரை நம்ம கிவ் அவேல தரப்போகிறோம். பிடிச்சிருந்து அப்படி எதுனா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. 10,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்க போகிறீங்களா? எந்த மொபைல் வாங்குறதுன்னு கன்ஃபியூஷனாக இருக்கா? இந்த வீடியோவில் அதை பற்றி தான் மக்களே பார்க்க போகிறோம். 10,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சூப்பரான மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது, கேமிங்க்கு எந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்கும், கேமரா எந்த மொபைலில் நல்லாயிருக்கும், டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி அப்படின்னு எல்லாமே நல்லா இருக்க மாதிரியான மொபைல் இது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு என் வரைக்கும் பாருங்கள் மக்களே. அப்போனா மட்டும்தான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு முழுமையாக புரியும். பெஸ்ட்டான மொபைலையும் உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும். இப்போ நம்ம வரிசையில் என்னென்ன மொபைல் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். உங்களோட டைமை சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை 2x ஸ்பீடில் வச்சு பாருங்கள் மக்களே. ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைலின் பெயர் சாம்சங் M06 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.74 இன்ச் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 800 nits பீக் பிரைட்னஸ் இருக்குது. ஸோ அவுட்டோரில் யூஸ் பண்ண எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாது. பட் 90 ஹெர்ட்ஸ் மட்டுமே கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். ஃபுல் ஹெச் தான் கொடுக்கல, அட்லீஸ்ட் 120 ஹெர்ட்ஸாவது கொடுத்துருந்துக்கலாமே அப்படின்னு தான் சொல்ல தோணுது. 50+2 என்ற டுவெல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். 8 மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். Android 15 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 6300 என்ற ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சாம்சங் சொல்லியிருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். லாங் டர்மாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கலாம். 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க மக்களே. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 4,20,000 4,30,000 அந்த பக்கம் வாங்கியிருக்கும். அண்ட் 5000 mAh பேட்டரி, 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் பாக்ஸில் அவங்க சார்ஜரை தரமாட்டாங்க. எப்போ திறந்த போகிறாங்கன்னு தெரியல. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட்டும் இருக்குது. 4GB 64GB வேரியண்ட்டை 8,500 ரூபாய்க்கும், 4GB 128GB வேரியண்ட்டை 9,000 பக்கமும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ரீசெண்ட் ப்ரைஸிங்கை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாமா? பாசிட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு சாம்சங்கோட பிராண்ட் வேல்யூ நம்மளால் சொல்ல முடியும். அப்டேட்ஸ் நிறைய கொடுக்குறாங்க, அதை சொல்ல முடியும். அண்டு மற்றபடி பெருசாக பாசிட்டிவ்னு சொல்ல முடியல. நெகட்டிவ் பாயிண்ட் சொல்கிறதுக்கு நிறையவே இருக்குது. 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் இருக்குது. HD+ டிஸ்பிளே தான் இருக்குது. அதுவும் லோவர் ரெஃப்ரெஷ் ரேட், அதாவது 90 ஹெர்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அண்ட் பாக்ஸில் சார்ஜர் தராது, மிகப்பெரிய நெகட்டிவ். அண்ட் சாம்சங்கோட One UI ரொம்ப சூப்பரான UI. ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. லாங் டர்மாக யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய அப்டேட்ஸோட ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா, அதுவும் சாம்சங் மாதிரியான ஒரு பிராண்ட் கிட்ட இருந்து இந்த மொபைல் மேபி சூட் ஆகலாம். இதுக்கும் ஃபுல் ரிவ்யூ ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைலின் பெயர் iQOO Z10 Lite தான். இந்த மொபைலில் நமக்கு HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட IPS LCD பேனல், 1000 nits ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக டிஸ்பிளேன்னு பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேவான டிஸ்பிளேன்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். எக்ஸ்ட்ராடினரிலாம் சொல்லிட முடியாது. 50+2 என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். 5 மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். iQOO Z9 Liteல நமக்கு 8 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாங்க. அதுவே நம்ம குறை சொல்லியிருந்தோம். பட் இங்கே 5 மெகா பிக்சல் மட்டுமே கொடுத்துருக்கிறது மிகுந்த ஏமாற்றமாக இருக்குது. Android 15 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 6300 என்ற ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் பார்க்கலாம், இந்த ப்ராசஸர் 10,000 ரேஞ்சில் இருக்க முக்கால்வாசி மொபைலில் இந்த ப்ராசஸர் தான் இருக்கும். ஸோ அதனால் அது எதுவும் பிரச்சனை இல்லை. 4,30,000 பக்கம் AnTuTu ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருக்கு. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க மக்களே. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 6000 mAh கொடுத்துருக்காங்க பேட்டரி. 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. மிலிட்டரி கிரேட் 810H ப்ரொடக்ஷனும் இருக்குது. 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட 10,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டான ப்ரைஸிங் நீங்கள் டிஸ்பிளேல பார்க்கலாம். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஓவராலாக ஒரு குட் பேக்கேஜ்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்டும் பார்க்கும்போது செல்ஃபி கேமரா ஏற்றுக்கவே முடியல. அட்லீஸ்ட் ஒரு 8 மெகா பிக்சலாக கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் மற்றபடி இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்பெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ iQOO கிட்டேருந்து நல்ல பேட்டரி பேக்கப்போட ஒரு மொபைல் வேணும்னா நீங்கள் இந்த மொபைலை மேபி கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க.
ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் லாவா ஸ்ட்ராம் ப்ளே 5G அப்படின்ற ஒரு மொபைல் தான். 6.75 இன்ச் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே இது. 750 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு அவுட்டோர் யூஸ் பண்ண பிரச்சனை வரக்கூடாது. 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, சோனியோட IMX752 என்ற சென்சர். 2K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்ட் 15 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7060 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது 1 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 2 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. 5 லட்சம் பக்கம் 1-2 ஸ்கோர்ஸ் வாங்கி இருக்கிறது உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம் தான். 11 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் SD ஸ்லாட் தந்திருக்காங்க. 6GB 128GB ரேட்டை 10,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு டிஸ்பிளேல சொல்லிடுறேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓகே. லாவானாலே க்ளீனான UI கிடச்சிடும். இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் சோனியோட சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவாகவே இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட், இங்கே செல்ஃபி கேமரா 8 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் HD+ டிஸ்பிளே மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. லாவா கிட்ட இருந்து ஒரு பெஸ்ட்டான மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்த தக்க வச்சிருக்க மொபைல் Moto G35 தான் மக்களே. 6.72 inches ஃபுல் HD+ IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1000 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவும் 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பராகவே இருந்தது. அண்ட் 4K வீடியோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொடுத்தது ஒரு சூப்பரான விஷயம். அதுவும் 4K வீடியோவும் கொடுத்து வைட் ஆங்கிளும் கொடுத்தது அட்டகாசமான விஷயம்னு சொல்லலாம். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒரு சில மொபைல்ஸில் மட்டும்தான் இருக்குது. Moto G45 அதில் ஒன்று. ஆண்ட்ராய்ட் 14 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்னாப்ட்ராகனும் யூஸ் பண்ணல, மீடியாடெக்கும் யூஸ் பண்ணல. யூனிசாக் கிட்ட இருந்த யூனிசாக் T760 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4,60,000 பக்கம் வருது. ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்கோர் இந்த பட்ஜெட்டில். 1 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் தான் தருவாங்களாம். 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தராங்களாமா. 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப்பும் இருக்குது மக்களே. 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்னு வரும்போது ஹைப்ரிட் SD ஸ்லாட் தந்திருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் தந்திருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. Wi-Fi 5 சப்போர்ட்டும் இருக்குது. Bluetooth 5.0வும் இருக்குது. 4GB 128GB 10,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவான விஷயம்னு பார்க்கும்போது டிஸ்பிளே 10,000 ரூபாய் செக்மெண்ட்லேயே ஃபுல் HD 120 ஹெர்ட்ஸ் கொடுத்தது சூப்பரான விஷயம். வைட் ஆங்கிள் சென்சாரும் 4Kவும் கொடுத்தது அதை விட சூப்பரான விஷயம். பர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டாக இருக்குது. அண்ட் மோட்டோவோட UI நமக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதுவும் ஒரு பாசிட்டிவ். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பெருசாக எந்தவித நெகட்டிவும் சொல்கிற மாதிரி இல்லை. இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸோடு சேர்த்து ரீசெண்ட் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மொபைலை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைல் போக்கோவோட Poco M6 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.9 inches ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. IPS LCD பேனல் தான். 550 nits பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. அவுட்டோரில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமரான்னு வரும்போது 108 மெகாபிக்சல் சென்சரோட ஒரு பிரைமரி கேமராவும் 2 மெகாபிக்சல் சென்சரும் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்டு இதுலேயும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் டே லைட்டில் நல்லாவே இருந்தது. லோ லைட்டில் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். செல்ஃபி கேமராவுமே ஓரளவுக்கு டீசென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ்னு வரையில் இங்கே ஆண்ட்ராய்ட் 14 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்னாப்ட்ராகன் 4 Gen AE ஆக்சிலரேட்டட் எடிஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க. 4,40,000 பக்கம் AnTuTu ஸ்கோர் வந்தது. ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்டுக்கு. ஆண்ட்ராய்ட் 14 லான்ச் பண்ணியிருந்தாலும் 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. இதுவும் ஓரளவுக்கு டீசென்ட்டுன்னு சொல்லலாம். 9 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேட்டரின்னு வரும்போது 5030 mAh பேட்டரியும் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க மக்களே. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்னு வரும்போது ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் 3.5 ஆடியோ ஜாக் ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ் தான். அண்ட் 6GB 128GB வேரியண்ட்டாக லான்ச் பண்ணும்போது 13,000 லான்ச் பண்ணாங்க. இப்போ விலை கம்மியாக தான் இருக்குது. என்ன ப்ரைஸிங்கன்றதை நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் மக்களே. இதனோட பாசிட்டிவ், இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம், மெயின் கேமராவை சொல்லலாம். அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே நல்லா தான் இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு வரும்போது செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது தான் ஒரு சின்ன நெகட்டிவாக இருந்தது. மற்றபடி பெரிய நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எல்லாமே ஓகேனா ரீசன்ட் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸு அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் நெகட்டிவ்ஸாக சொன்ன விஷயத்தை கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் அந்த ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்றது கிடைக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.